அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இதை பற்றி விரிவாக தான் வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்களின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதை தவிர தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப பெண்களின் வங்கிக் கணக்கில் மாதம் ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் புதிய ரேஷன் அட்டைக்கு தினந்தோறும் ஏராளமானோர் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் அட்டை வைத்துள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 35 கிலோ உணவு தானியம் மாதந்தோறும் தரப்படுகிறது. இந்நிலையில் இந்த திட்டத்தில் மாற்றங்கள் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உணவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போதைய நடைமுறைப்படி வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அந்தியோதயா ரேஷன் அட்டைகளுக்கு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தாலும் மாதத்திற்கு 35 கிலோ தானியம் வழங்கப்படுகிறது. அதே சமயம் மற்ற முன்னுரிமை குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு நபர் ஒருவருக்கு 5 கிலோ வீதம் வழங்கப்படுகிறது. பரம ஏழைகளாக உள்ள குடும்பங்களுக்கு உதவதான் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் உணவுப் பொருட்கள் கிடைப்பதில் முரண்பாடு நிலவி வந்தது. குறைந்த உறுப்பினர்களே கொண்ட அந்தியோதயா ரேஷன் அட்டைக்கு அதிக உணவு தானியம் கிடைத்து வந்தது. இந்த ஏற்றத்தாழ்வை களையும் வகையில் புதிய திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளது. இதன்படி அந்தியோதயா ரேஷன் அட்டையில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் மாதம் 7 கிலோ உணவு தானியம் என்ற அடிப்படையில் ஒரு அட்டைக்கு அதிகபட்சமாக 35 கிலோ உணவு தானியம் வழங்கப்படும். புதிய திட்டத்தின்படி அந்தியோதயா ரேஷன் அட்டையில் 2 நபர்கள் இருந்தால் மாதம் 14 கிலோவும், 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் அதிகபட்ச வருமானம் 35 கிலோவும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தானியங்களின் அளவு அதிகரிக்கும் என்பதால் பெரிய குடும்பங்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு செய்துள்ள இந்த மாற்றம் அமலுக்கு வந்தால் அந்தியோதயா ரேஷன் அட்டை வைத்துள்ள ஏழை குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. 5 பேருக்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே இனி 35 கிலோ உணவு தானியம் கிடைக்கும். குறைவான குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் அவர்களுக்கு விகிதாச்சார முறைப்படி குறைவான உணவு தானியம் கிடைக்கும் சூழல் உருவாகும். அதாவது குடும்பத்தில் 4 உறுப்பினர்கள் இருந்தால் கூட அதிகபட்சமாக 28 கிலோ உணவு தானியம் மட்டுமே கிடைக்கும் என்பதால் அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். இந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கோரிக்கைகளை மத்திய உணவுத்துறை பரிசீலித்து வருவதாகும். விரைவில் இதற்கான அறிவிப்பை வெளியிடும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.